ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் எழுந்தது வந்து 5:30. ஸோ 5:30க்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருட்டாக இருக்குது. ஸோ எழுந்த உடனே ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிடுவேன். ப்ரெஷ் பண்ணுறது, அப்புறம் ஃபேஸ் லைட்டாக வாஷ் பண்ணிப்பேன். ஏன்னா அகெயின் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெறும் தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிப்பேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா முன்னாடி நாள் நைட்டே வந்து நாளைக்கு ஒர்க் அவுட்க்கு என்ன க்ளோத் போடணுன்னு எடுத்து வச்சுருவேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா வாட்டர் குடிக்கிறது. ஸோ இப்போல்லாம் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஜீரா வாட்டர் குடிச்சிட்ருக்கேன். ஸோ நைட்டே வந்து ஜீரகம் போட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டேன்னா மார்னிங் அதை வந்து வடிகட்டி அந்த தண்ணியை வந்து குடிச்சிருவேன். அண்ட் அதோடு போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். ஏதாவது நட்ஸ் எடுத்துப்பேன். ஸோ ஊற வச்சுருவேன் நைட்டே. ஸோ அந்த நட்ஸ் வந்து ஜஸ்ட் பாதாம், ஒரு 5 பாதாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் திராட்சை, இந்த காஞ்ச திராட்சைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது ரெண்டுத்தையும் ஊற வச்சு அதை வந்து சாப்பிட்ருவேன். ஸோ இன்றைக்கி வந்து எப்போவுமே யூஸ்வலாக 5:30க்கு எந்திச்சிக்க மாட்டேன். ஒரு நாள் 5க்கு எந்திச்சிப்பேன், ஒரு நாள் 5:50க்கு எந்திச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் போகும். ஸோ அதுக்கு முன்னாடி டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒர்க் அவுட்க்கு முன்னாடி வேறு ஏதாவது பண்ணுற வேலை இருந்தால் பண்ணுவேன். பிகாஸ் இன்றைக்கி 5:30க்கு தான் எழுந்தேன் அப்படின்றதுனாலேயே நான் ரெடி ஆகிறதுக்கே 5:45 ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு இந்த வாட்டர் குடிச்சிட்டு நட்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு என்னோடய ஒர்க் அவுட் செஷனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ யூஸ்வலாக வந்து லேப்டாப்பில் ஜூம் கிளாஸ் தான் நடக்கும். ஸோ லேப்டாப்பில் தான் அட்டென்ட் பண்ணுவேன். ஃபோனில் அட்டென்ட் பண்ணால் கொஞ்சம் விசிபிளாக இருக்க மாதிரி இருக்காது. ஏன்னா யோகா போஸ்டர்ஸ்லாம் நம்ம வந்து கரெக்டாக நோட் பண்ணி பண்ணணும். இல்லை ஏடாகூடமாக பண்ணோன்னா அங்கங்கே பிடிச்சிக்கும். அதனால் லேப்டாப்பில் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த மார்னிங் ரொட்டீன் போட்டதுக்கு காரணம் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. என்னோடய யோகா செஷனோட டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. அண்ட் ஜேர்னல் பற்றின டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ எனக்கு யோகா செஷன் வந்து 6 o'clock ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்படின்னா, நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். ஸோ மார்னிங் 6க்கு என்னால் அட்டன் பண்ண முடியலனா கூட 7, 8 அந்த மாதிரி எந்த டைம் வேணால் அட்டன் பண்ணலாம். இல்லைனா ஈவினிங் கூட நான் அட்டன் பண்ணிக்கலாம். கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து யோகா செஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருக்கும். இனிமேல் வந்து தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா 40 days தாண்டியாச்சு. இதுக்கப்புறமும் ரெகுலராக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். Just look up at your eyes and slowly and gradually open your eyes. Beautiful smile. Very good, everyone. This is joining date. Everyone at nostril. Take a deep breathe in from the left. 1, 2, 3. Hold. நான் அட்டன் பண்ணுற யோகா செஷனோட டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. பட் நிறைய பேர் கேட்குறதுனால நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ப்ராப்பர் யோகா மட்டும் இருக்காது. சம்டைம்ஸ் யோகா இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இந்த நார்மல் ஒர்க் அவுட், கொஞ்சம் ஹெவி ஒர்க் அவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து மந்த்லி 2 months கோர்ஸ் மாதிரி எடுத்திருந்தேன். ஸோ 2 monthsக்கு எனக்கு வந்து 5,000 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ வீக்லி வந்து 5 யோகா கிளாஸ் இருக்கும், மண்டே டு ஃப்ரைடே. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு என்னெல்லாம் வந்து சாப்பிடலாம், உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் என்ன, உங்களோட கோல் என்ன, அந்த மாதிரி சொல்லி எல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டயட் சார்ட் கொடுக்கலான்றதையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டயட் சார்ட்டை ஒமிட் பண்ண முடியுமான்னு தெரில. ஏன்னா ரெண்டுமே கம்பைண்டாக தான் வருது. அண்ட் பயங்கர எஃபெக்டிவாக இது வரைக்கும் எனக்கு இருந்துச்சான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணணுன்றதே பெரிய விஷயம். நான் வெயிட் லாஸ் பண்ணணுன்லாம் எதுவுமே பண்ணலை. அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் கரெக்டாக தானே இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு இது எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக எக்ஸசைஸ் வந்து ஒல்லியாக இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னு எந்த இதுவும் கிடையாது. என்னோடய பாடி ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் ஸ்ட்ரென்த் கெயினுக்காகவும் தான் நான் வந்து ஒர்க் அவுட்டே பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் இன்னுமே அதை தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிடையாது. ஸோ எனக்காக நான் வந்து பண்ணுறேன்.
போகிறேன். அண்ட் நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டது வந்து ஜேர்னல் எப்படி பண்ணணும் அப்படின்றது தான். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நோட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு நோட்லேயே வந்து எல்லாம் பண்ணலாம். டு டூ லிஸ்ட்டுக்கு நான் ஆக்சுவலாக பிளானர் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால அந்த டெய்லி பிளானரை டு டூ லிஸ்ட்காக யூஸ் பண்ணுவேன். நேற்றே வந்து ஃபில் பண்ணிட்டேன், அதனால தான் இன்றைக்கி எடுக்கலை. பட் இன்னொரு டைரி வந்து தனியாக செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கூகுளில் போய் போட்டாலே பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் பிக் பண்ணி எழுதலாம். நான் ஒரு சாம்பிள் நான் என்ன எழுதுவேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எதில் உங்களுக்கு நிறைய செல்ஃப் டவுட்ஸ் இருக்கோ, லைக் வந்து நான் வந்து ஒழுங்காக பண்ணலை எதுலேயுமே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அப்போ வந்து ஐ எம் எனஃப்னு எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு எதெல்லாம் வந்து நெகட்டிவாக தோணுதோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி எழுதுவேன். ஸோ இதை தான் நான் ஜேர்னலில் மெயினாக பண்ணுவேன். அப்படி இல்லைனா இன்னொரு சிம்பிள் ட்ரிக் நான் முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது, ஈவினிங்கில் ஜேர்னல் பண்ணுவேன், லைக் இன்றைக்கி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தான். உங்களுக்கு எது வேணுமோ அது பண்ணலாம். அதை முடிச்சுட்டு என்னோடய புக் வந்து ஒரு 10 பேஜஸ் படிப்பேன். ஸோ இதெல்லாம் முடிக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஆயிடுச்சு. ஏன்னா 7க்கு யோகா கிளாஸ் முடியும். அதுக்கப்புறம் என்னோடய ஜேர்னலிங், புக் படிக்கிறதெல்லாம் முடிக்கிறதுக்கு 7:45 8 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு மெயின் வேலை வீடு பெருக்கிறது, சமைக்கிறது, இது 2 தான். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். ஸோ கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணிட்டேன்னா எனக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு இந்த வேலையை பண்ணுவேன். பட் சம்டைம்ஸ் அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நான் அதை அப்படியே மறந்தே போயிடுவேன். மார்னிங்கில் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறோமோ அதுதான் வந்து கொஞ்சம் பெஸ்ட் ப்ராக்டிஸாக இருக்கும். இல்லை மதியம் மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு வேலையை நான் ஒதுக்கி வைக்கிறேனோ அதை நான் பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால் மார்னிங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த க்ளீனிங், குக்கிங் எல்லாத்தையும் வந்து முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹால் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வீட்டு ஃபுல்லாக பெருக்கிடுவேன். அதுக்கப்புறம் ஹால் வந்து அங்கங்கே ஏதாவது வச்சுருப்பேன், அது எல்லாத்தையும் எடுத்து நீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பெட்டெல்லாம் தட்டி போட்டு இந்த பெட்ஷீட் எல்லாம் மடித்து வச்சுருவேன். ஸோ இதை மடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போது அந்த கலைஞ்ச பெட்டை பார்க்கும்போது ஒரு மாதிரி அது என்னமோ ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் காலையிலே இது ரெடி பண்ணி வச்சிட்டேன்னா நைட் தூங்க போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் டேவே. அண்ட் இன்னொரு டீடாக்ஸ் வாட்டர் வந்து இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து எப்படி இருக்கும்ன்றதுலாம் எனக்கு தெரியல. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டது, சியா சீட்ஸ் எதுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக பாடி ஹைட்ரேஷன், அதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது, ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. அது உங்களோட ஸ்கின், ஹேர், ஓவரால் ஹெல்த்துக்கே ரொம்ப நல்லது. பட் வெயிட் லாஸ் ஆகுதான்னு கேட்டிருந்தீங்க. வெயிட் லாஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பிகாஸ் நான் வந்து ஒரு ரெகுலராக கொஞ்சம் அப்பப்போவே குடிச்சிட்ருந்தேன். பட் எனக்கு வெயிட் லாஸ்லாம் ஆன மாதிரி தெரியல. பட் ஸ்டில் அது வந்து அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய மெயின் விஷயம் வந்து இந்த மாதிரி ஆம்லா அண்ட் பீட்ரூட் போட்டு ஜூஸ் குடிப்பேன். ஆம்லா, பீட்ரூட், கேரட் சம்டைம்ஸ் போட்டுப்பேன். இன்றைக்கி கேரட் இல்லை. அண்டு குக்கும்பர் இது எல்லாத்தையும் போட்டு மெயினாக கறி லீவ்ஸ் கூட போட்டுக்கலாம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பேன். ஸோ இந்த டீடாக்ஸ் வாட்டர் வந்து சைடில் அப்படியே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சியா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை எடுத்து இந்த டீடாக்ஸ் வாட்டரில் வந்து போட்டுட்டேன். இந்த டீடாக்ஸ் வாட்டரில் மெயினாக வந்து குக்கும்பர், மின்ட் லீவ்ஸ், அப்புறம் நெல்லிக்காய் நான் அதுக்கு அரைக்கிறதுக்காக கட் பண்ணதோட கொட்டை எல்லாத்தையும் அதில் போட்டு சியா சீட்ஸும் ஆட் பண்ணி நல்லா குளிக்க வச்சுட்டு ஸோ அப்பப்போ குடித்தோன்னா கொஞ்சம் வந்து இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும்னு கேள்விப்பட்டேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியாது. இன்றைக்கி தான் ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் சைடில் வந்து பீட்ரூட் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை தான் இப்போ குடிக்க போகிறேன்.
அண்ட் பீட்ரூட் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கலாமா அப்படின்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து. ஸோ ஒரு சிலருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து பீட்ரூட் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் குடிக்கலாம். பட் ஸ்டில் ஒரு வாட்டி எதுக்கும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அவங்க பெருசாக எதுவும் அதுக்கு சொல்லலை. ஸோ அதனால ஐம் கண்டினியூவிங் இட். ஸோ காலையில் எழுந்த உடனே வந்து இந்த டீ காஃபியெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம். அண்ட் அவரும் எப்படின்னா மார்னிங் எழுந்தோடனே ஃபஸ்ட் திங் வந்து காஃபி தண்ணியை குடிச்சிட்டு உடனே காஃபி குடிப்பார். எனக்கு வந்து இந்த காஃபி டீ எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணதுனால அவருக்கும் வந்து அதை சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நட்ஸு சாப்பிட்டுட்டு காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ணுவார், சம்டைம்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டார். ஸோ இன்றைக்கி டேக்கு வந்து ரெடி ஆயாச்சு. காலையிலே ஃப்ரெஷ் ஆகிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அந்த டேவில் நிறைய ஒர்க் இருந்தால் கூட பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதனால தான். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கின் கேர் வந்து மார்னிங் ஸ்கின் கேர் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் வீட்டில் இருந்தாலுமே டெய்லி வந்து ஆஃபீஸ் போகிற மாதிரியோ இல்லை சிம்பிளாக ஏதாவது ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அதே நைட்டியோ இல்லை வந்து அந்த நைட் ட்ரெஸ்ஸையோ போட்டோன்னா ஒர்க் பண்ணுறதுக்கே தோணாது. ஸோ இது வந்து நான் ஆக்சுவலாக ரொம்ப நாள் முன்னாடி வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் அப்பப்போ ஃபாலோ பண்ணுவேன், அப்பப்போ ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ எல்லா ஒர்க்கையும் முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன். கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கரண்ட் போயிடுச்சு. சட்னி அரைக்கலாம்னு நினச்சிருந்தேன். அண்ட் இது மாவும் அரைக்க மறந்துட்டேன். இந்த சாட்டர்டே சண்டே வந்தாலே வந்து சோம்பேறித்தனம் வந்துடும். ஸோ காலையில் வெளியே கடையில் வந்து மாவு வாங்கிட்டு வந்து சட்னி செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், புதினா சட்னி. பட் கரண்ட் இல்லை, 1 hour கழிச்சு தான் வரும். ஏன்னு தெரில. இப்போ 9 to 10 வந்து டெய்லி கரண்ட் போகுது. ஸோ இட்லியை ஊற்றிட்டு இன்றைக்கி வந்து சாம்பார் தான் செஞ்சேன். அண்ட் காலையிலேயே வந்து மோஸ்ட்லி மதியத்துக்கான சமையலை வந்து முடிக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாக வந்து கேப்சிகம் அப்படியே இருக்குது. கேப்சிகம் வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சம் ஃப்ரை பண்ணோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் நான் எழுந்ததுலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் என்னோடய ரொட்டீன் போகும். அண்ட் லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கிச்சன் ரொம்ப அலங்கோலமாக இருக்குது. அண்ட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா கரண்ட் வேறு போயிடுச்சு. அதனால சாம்பார் வச்சு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் 2 பேருக்கும் பசி வேறு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவங்களுக்கும் மீட்டிங் இருந்தது, நடுவில் பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் நானே ஒரே தட்டில் வச்சுட்டு 2 பேரும் வந்து ஒன்றா சாப்பிட்டுட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருந்தது. ஸோ அதை போய் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 11:10 கிட்ட ஆகிடுச்சு. நான் 11க்கே முடிக்கணும் அப்படின்னு நினச்சேன். 10 minutes லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க்கில் நான் வந்து உட்காருவேன். கண்டென்ட் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், என்கொயரிஸ்க்கு ரிப்ளை பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாலே ஈவினிங் வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறம் ஷூட் பண்ணுற டைம்லாம் இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போகும்.